ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்க போகிறோம். அதே கிறிஸ்பினஸோட சூப்பராக ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு ரவையை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா வறுக்காத ரவை தான். நார்மலாக நாம் உப்புமா இதுக்கெல்லாம் செய்கிற ரவை தான் இது. அதை வறுக்காமல் அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக உடச்சும் எடுத்திருக்கேன், முழுசாக இருக்கிறதும் எடுத்திருக்கேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் ரவை அளந்த கப்புலேயே ஃபஸ்ட்டு 2 கப் அளவு தண்ணியை நான் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால தான் நான் கலந்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நமக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும். நம்ம இட்லி தோசைக்கெலாம் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் இன்னும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப்பு தான் சேர்த்தணுமோனா கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதத்துக்கு வரணுமோ அந்தளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரவை தோசை சரியாக வராது. அதனால் எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், 1/2 hourக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் மேலே வந்து நிற்கும். நம்ம மாவு அடியில் இருக்கும். அதை நல்லா கரைச்சி விட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் சூடானதும் இதில் நாம் இந்த மாதிரி தெளித்து விட்ட மாதிரி ஊற்றணும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி எடுத்து ஊற்றக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பரவலாக இருக்க மாதிரி ஊற்றி விட்டு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சைட்லலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு சைடில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு லேசாகவும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கடையில் இருக்க மாதிரியான ரவா ரோஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சைடு மட்டும் நல்லா வேக வச்சு மொறுமொறுன்னு சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான ரவா தோசை வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மொறுமொறு ரவா தோசையை வீட்லேயே எப்படி ஈஸியாக சுலபமாக செஞ்சாச்சுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.